கன்னிராசிக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும். சோ அதனால நீங்க உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணலாம். உங்க லைஃப் பார்ட்னர், உங்களுடைய கணவர் உங்களை பாராட்டணும், உங்களை தாங்கி பிடிக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு முதல் புருஷன் உங்க தொழில், உங்க உத்தியோகம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சு மனசுல பதிஞ்சிட்டாலே நீங்க நம்பர் 1. உங்களை தேடி எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? எப்பவுமே ஏமாற்றம் கூடாது. நல்ல உழைப்பாளி, நல்ல திறமைசாலியான பெண்கள் தான் கன்னிராசி பெண்கள். அதனால நிறைய நீங்க புதுசு புதுசா யோசிங்க. 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு. புத்திசாலித்தனமா நிறைய யோசிங்க. புது புது முயற்சிகள் எடுங்க. புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. ஜெயிச்சிருவீங்க. அதாவது 1 கோடி சேர்த்துற அளவுக்கு அமைப்பு இந்த இதுல இருக்கு. உஷாரா இருந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, அதாவது உணர்ச்சிகள் மீன்ஸ் என்னன்னா, எமோஷனல் ஆகாதீங்க. நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு வீட்டுல போய் சண்டை போடாதீங்க. இப்போ உங்களுக்கு சண்டை போடக்கூடியான டைம் இருக்கு. உங்களோட சக்திகளை அங்க செலவழிக்காம உங்களுடைய வளர்ச்சிகள்ல போய் நீங்க அதை செலவழிச்சீங்க அப்படின்னா 1 கோடி சேர்த்திடலாம். 1 கோடி அப்பு 1 கோடின்னு சொல்றோம்னா அது மாதிரி கட்டாயம் சேர்த்திடலாம். உங்களுடைய சக்தியை ஒன்னா திரட்டி உங்களுடைய வளர்ச்சிகள்ல கொண்டு போய் போட்டீங்கனாலே நம்பர் 1 பொசிஷனுக்கு நீங்க வந்துருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உண்டு உங்களுக்கு. அதே மாதிரி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவான விஷயங்கள்ல அப்ரோச் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன்ஸ் எழுதி பாருங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு. தெய்வ வழிபாடும் தெய்வ அனுகூலமும் இருந்த எல்லா விஷயத்திலையும் சாதனை பெறலாம், சாதிக்கவும் செய்யலாம். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, நிறைய காசு பணம் சேர்த்துறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் ஒரு அதிர்ஷ்டமான மாசம் தான். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றி பெறும்னா பாத்துக்கோங்களேன். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி தான் உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றோம்ல, அதுதான். ஏன்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அமைப்பே கை தான். ஸோ அப்போ உங்களுடைய வாழ்க்கை உங்க கையில இருக்கு. இந்த மாசம் நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. நிறைய நல்ல முயற்சிகள் எடுங்க. எல்லாமே எடுக்க சக்சஸ் ஆகும். செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கும்போது, அதுவும் 3ஆம் இடத்துல இருக்கும்போது, முயற்சி செய்யத்தில் இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் பரிகார கட்டாயம் சொல்றேன். கேளுங்க, கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.